வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னக்கூட்டி நம்ம யூக்லிபிரியம் ஆஃப் அ பாடி ஆன ரஃப் இன்க்ளைன் பிளேன் அண்டர் த ஃபோர்ஸ் பேரலல் டு த பிளேன் அப்படின்னு சொல்லி ஒரு தியரம் நடத்திருக்கோம். ஸோ அந்த தியரத்தோட ஒரு பகுதியும் இதில் இன்வால்வ் ஆகிறதுனால நீங்கள் அந்த தியரம் ஃபஸ்ட்டு பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த தியரம் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். பிடிஎஃப் ஃபைல் இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுருக்கோம்னீங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். புரியல ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். A weight can be supported on a rough inclined plane by a force P acting along the plane or by a force Q acting horizontally. Show that the weight is PQ by root of Q squared secant squared lambda minus P squared, where lambda is the angle of friction. ஓகே, கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வெயிட்டை வந்து நம்ம ஒரு ரஃப் இன்க்ளைன் பிளேனில் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ரெண்டு ஃபோர்ஸ் அதில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அதாவது ரெண்டு ஃபோர்ஸு ஒரே நேரத்தில் ஆக்ட் ஆகலை. ஸோ ஆறுங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதாவது ரெண்டு கேஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த வெயிட்டில் வந்து பிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த பிளேனுக்கு பிங்கிற ஃபோர்ஸ் வந்து இந்த பிளேனில் அலாங் த பிளேன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த பிளேனில் ஆக்ட் ஆகுது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பிளேனில்? அந்த இன்க்ளைன் பிளேனில் ஆக்ட் ஆகுது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா எனக்கு பார்ட்டிகிள் இன்க்ளைன் பிளேனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ பிங்கிறது அலாங் த இன்க்ளைன் பிளேன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேஸாக எடுத்துக்கிடணும். நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆர் பை எ ஃபோர்ஸ் Q ஆக்டிங் ஹரிசாண்டலி. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம்ல, அதில் Qங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஹரிசாண்டலியே ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரு ஹரிசாண்டல் லைன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேஸாக பிரிச்சுக்கிடணும்னா, இந்த மாதிரி எனக்கு ரெண்டு இதுலேயும் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி, அதாவது இப்படி நம்மளுக்கு வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், ரிசால்வ் பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டு வந்திருப்போமா. ஸோ அந்த ரெண்டு ரிசல்ட்டில் இருந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா வெயிட்டுங்கிறத நம்ம எப்போ எப்படி எடுப்போம், W அப்படின்னு சொல்லி எடுப்போமா. ஸோ அந்த W ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு சொல்லி கொண்டு வரணும். இதான் சம்ம, ரொம்ப சிம்பிள் தான். என்ன கான்செப்ட்டு, ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இதில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிங்கிற ஃபோர்ஸ் வந்து அந்த பிளேனில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்க்ளைன் பிளேனில் ஒரு பிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட போகிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து Qங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டலியே ஆக்ட் ஆகுது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதை வச்சு ரிசால்வ் பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டு வர போகிறோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு இந்த ஃபார்முக்கு நான் கொண்டு வந்து ப்ரூஃப் பண்ணணும். W ஈக்குவல் டு இதுன்னு சொல்லி கொண்டு வந்து ப்ரூஃப் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு வந்து லிமிட் அப்படிலாம் ஒன்றும் கேட்கல. ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து மேலே போகிறதுக்கு கீழே போகிறதுக்கு அப்படி சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம். லிமிட் கேட்டால் மட்டும்தான் நம்ம ஆப்ஜெக்ட் மேலே போகும். அந்த மாதிரியான கான்செப்ட் எடுத்து பண்ண வேண்டியிருக்கும். இதில் லிமிட் ஒன்றும் கேட்கல. ஸோ ஆப்ஜெக்ட் எப்போ மாதிரி எங்கே தான் இறங்கும், கீழே தான் இறங்கும். ஸோ இந்த ஒரு கேஸ் 1, அதாவது முந்தி உள்ளதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கேஸ் ஒன் எடுத்து பார்த்துருப்போம். ஸோ இதில் ஆப்ஜெக்ட் வந்து கீழே ஸ்லிப்பிங் டவுனில் இருக்க பாயிண்டில் இருக்கதா மட்டும் வச்சு நம்ம சம்ம பண்ணாலே போதுமானது. ஓகே, வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். லெட் W பி. இதை நம்ம எப்போவுமே அந்த வெயிட்டுங்கிறத நம்ம எப்படி தான் எடுப்போம், Wன்னு சொல்லி எடுப்போம். ஸோ W பி இதை வெயிட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஹரிசாண்டல் பிளேன் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஹரிசாண்டல் பிளேனுக்கும் எனக்கு இதுக்கும் ஹரிசாண்டல் பிளேனுக்கும் அந்த இன்க்ளைன் பிளேனுக்கும் ஹரிசாண்டல் லைனுக்கும் இன்க்ளைன் பிளேனுக்கும் எனக்கு எப்போவுமே ஒரு ஆங்கிள் மேக் ஆகுமா. ஸோ அந்த ஆங்கிளை நான் ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆர் இஸ் த நார்மல் ரியாக்ஷன். எப்போ எடுக்க மாதிரி ஆறுங்கிறத ஆப்ஜெக்ட் வச்சோம் அப்படின்னா அதில் ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே நானே எடுத்துக்கிட்டேன். Wங்கிறது வெயிட்டு, ஆல்ஃபாங்கிறது அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேனு, ஆறுங்கிறது நார்மல் ரியாக்ஷன். இது எல்லாமே நானே எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸ் Pங்கிறது ஆக்டிங் அலாங் த பிளேன் சொல்லி கொடுத்துருந்தாங்களா. ஸோ நாங்கள் பாருங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள், வென் த வெயிட் இஸ் ஜஸ்ட் ஆன் த பாயிண்ட் ஆஃப் மூவிங் டவுன். ஓகே, இப்போ இந்த வெயிட் எதில் இருக்குன்னா ஜஸ்ட் ஆன் த மூவிங் டவுனில் இருக்குது. அதாவது கீழே இறங்கக்கூடிய அந்த லிமிட்டிங்கில் இருக்குது. ஓகேவா? நம்ம அப்படி தானே சொல்லுவோம். இப்படி இந்த பாயிண்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கீழே இறங்கக்கூடிய அந்த லிமிட்டிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ இது ஆப்ஜெக்ட் வந்து கீழே மூவ் ஆக போகுது, கீழே மூவ் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எங்கே ஆக்ட் ஆகும், நம்மளுக்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மூவாருங்கிறது நியூஆர் அப்படிங்கிறது, இது எனக்கு கீழே ஆப்ஜெக்ட் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூஆருங்கிறது மேலே ஆக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து அதே பிளேனில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ த வெயிட் W சப்போர்ட்டட் பை எ ஃபோர்ஸ் P ஆக்டிங் அலாங் த பிளேன். ஸோ Pங்கிறது ஆக்டிங் அலாங் த பிளேன்னா இந்த பிளேன்லேயே ஆக்டிங் அலாங் த பிளேன்.
ஸோ இந்த பிளேனில் பிங்கிறது ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது, இது நம்ம ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கேஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஆல்ஃபாவாக இருக்குது, அப்போ இங்கே 90 டிகிரியாக இருக்கும். அப்போ இங்கே 90 மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். ஸோ இங்கே 90 மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கிறதுனால அப்போ இது என்னவாக இருந்திருக்கும், எனக்கு ஆல்ஃபான்னு இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இதை நான் ரிசால்வ் பண்ணுவேன். ரிசால்வ் பண்ணுறது எல்லாமே இதே கேஸ் தான். என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், யூக்லிபிரியம் ஆஃப் அ பாடி ஆன் அ ரஃப் இன்க்ளைன் பிளேன் அண்டர் த பேரலல் ஃபோர்ஸ் பேரலல் டு த பிளேன் அண்டர் எ ஃபோர்ஸ் பேரலல் டு த பிளேன் அப்படி சொல்லி முக்கியமான ஒரு தியரம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த தியரத்தில் உள்ள கேஸ் 1 ப்ரூஃப் அப்படியே நீங்கள் கொண்டு வந்து எழுதணும். கேஸ் 1ல் ஒரு ப்ரூஃப் மாதிரி எழுதியிருப்போம். ப்ரூஃப் எழுதி இந்த ரிசல்ட் கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்த ரிசல்ட் கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்த ரிசல்ட் வரைக்கும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதில் கேஸ் 1 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்திருக்குங்கிறது உங்களுக்கு அதை பார்த்தா புரியும். ஸோ ரிசால்வ் பண்ணுறது எல்லாமே அதில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ப்ராப்ளம் அதில் கேஸ் 1 இது நீங்கள் எழுதணும். நான் இதில் நோட் பண்ணலை, ஏன்னா ஏற்கனவே உள்ள வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். அப்படிங்கிறதுனால நீங்கள் இதனால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இல்லை மேலே ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், அதுலேயும் வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணணும், உங்களுக்கு அந்த வீடியோக்கு நேராக போயிடும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. இங்கே நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா இது நான் போன தீரத்தில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா P = W sin alpha minus lambda by cos lambda அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். நான் நடத்தின தியரத்தில் இந்த இருக்கலாம் இதே மாதிரி தான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். P = W cos lambda by sin of alpha minus lambdaங்கிற ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. எப்படிங்கிறதுலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. P = W by cos lambda sin of alpha minus lambda அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக இப்போ அந்த ஈக்குவேஷனை இதில் எழுதிக்கிட்டேன். P = W sin alpha minus lambda by cos lambda அப்படிங்கிறது எழுதிக்கிட்டேன். ஸோ எனக்கு sin a minus bக்கு ஃபார்முலா இந்த கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதுபடி எக்ஸ்பென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். P = W by cos lambda into sin alpha cos lambda minus cos alpha sin lambda அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி எடுத்துக்கிட போகிறேன். ஓகேவா, இதே மாதிரி இதில் நான் இப்போ என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த sin ஆல்ஃபா இந்த காஸ் ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இதான் எனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஏன்னா நம்மளுக்கு கணக்கில் என்னதெல்லாம் இன்வால்வ் ஆகிருந்துச்சு, Wங்கிறது கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, Pங்கிறது Qங்கிறது ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரிசல்ட்டில் P இன்வால்வ் ஆகிருக்கும், Q இன்வால்வ் ஆகிருக்கும், லேம்டா இன்வால்வ் ஆகிருக்கும். பட் ஆல்ஃபாங்கிறது இன்வால்வ் ஆகிருக்காது. ஸோ நான் இப்போ ஆல்ஃபாங்கிறத கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டை 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கேஸ் 2, அதாவது இதிலேயே R சொல்லி பை ஆக்டிங் பை எ ஃபோர்ஸ் Q ஹரிசாண்டலின்னு கொடுத்துருந்தாங்களா. ஸோ இங்கே பாருங்கள், அதே படம் தான். ஆப்ஜெக்ட் இங்கே ஆல்ஃபா இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஆல்ஃபா ஆங்கிள் மேக் பண்ணோம். ஆப்ஜெக்ட் நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போன இதில் இங்கே எனக்கு QPங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படி சொல்லியிருந்தாங்க பிளேனில். ஸோ இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, Qங்கிறது ஹரிசாண்டல்லையே ஆக்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அந்த இன்னொரு கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ Qங்கிறது ஹரிசாண்டல்லையே ஆக்ட் ஆகுது. இதான ஹரிசாண்டல் லைன், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இதான ஹரிசாண்டல் லைன். ஸோ அப்போ இதில் எனக்கு இது ஹரிசாண்டல் லைன் மாதிரி போட்டுக்கிட்டு தான் இங்கே எனக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, Qங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான கேஸ் நம்ம பார்க்கல. ஸோ நம்ம இதை ரிசால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. போன மாட்டி எழுதினோம்னா அதே தான் அப்படி எழுதியிருக்கேன். when the weight is just on the point of moving down, இந்த வெயிட் வந்து பாயிண்ட் ஆஃப் மூவிங் டவுனில் இருக்குது. அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் மூவிங் டவுன் அப்படின்னா மூவ் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்ல இருந்துட்டு இருக்கு. அப்போ இது என்னதில் இருக்குது, லிமிட்டிங்கில் இருக்குது. அப்போ இதில் என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுங்கிறது ஆப்ஜெக்ட் வந்து கீழே மூவ் ஆக ரெடியாக இருக்குது. அப்போது அதுக்குள்ள லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எங்கே ஆக்ட் ஆகும், மேலே ஆக்ட் ஆகும். ஸோ மேலே மியூஆர் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ அடுத்து இதில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் Q keeps the weight in யூக்லிபிரியம். இது யூக்லிபிரியம் வச்சுட்டு இருக்குது என்ன அப்படின்னா, அந்த Qங்கிற ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஸோ ஹரிசாண்டல் இது வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகேவா. வெயிட்டுங்கிறது ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ இது மொத்தமாக 90 டிகிரி இருக்கும். இதெல்லாம் நீங்களே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் ஆல்ஃபாவாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய சம்ஸில் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இது எப்படி ஆல்ஃபாவாக இருக்கும், இதுக்கு 2 கான்செப்ட் மூலமாக சொல்லலாம். ஒன்று, ஒரே ஹரிசாண்டல் லைன் தான், சரி இதுவும் ஒரே ஹரிசாண்டல் லைன் தான், இதுவும் ஹரிசாண்டல் லைன் தான், ஒரே இன்க்ளினேஷன் பிளேன் தான். 2 இதுலேயுமே எனக்கு மேக் பண்ணுது, 2 இதையுமே கட் பண்ணிட்டு போகுது. ஸோ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கும், அதே ஆங்கிள் தான் எனக்கு இங்கே இருக்கும். இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு எனக்கு தெரியுமா. ஸோ அப்போ இந்த ஆங்கிளும் எனக்கு ஆல்ஃபா தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இதை பாருங்கள், இது எனக்கு என்ன ஆங்கிளாக இருக்கும், சரி இது எனக்கு 90 டிகிரி, இது எனக்கு ஆல்ஃபாங்கிறது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இது ஆல்ஃபாவாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இது எனக்கு ஒரு என்ன லைனு, இது வந்து எனக்கு ஒரு இந்த வெயிட் இது டபிள்யூன்னு. ஸோ இது எனக்கு என்ன லைன் அப்படின்னா, இது வந்து எனக்கு ஒரு வெர்டிக்கல் லைன், இது வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன். அப்போ இது ரெண்டும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். அப்போது இந்த ஆங்கிள் எனக்கு இந்த இடத்துல உள்ள ஆங்கிள் எனக்கு என்ன அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் டீட்டாவாக இருக்கும். ஓகேவா. இந்த ஆங்கிள் எனக்கு 90 டிகிரி மைனஸ் டீட்டாவாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு என்னவாக தான் இருக்கும், ஆல்ஃபாவாக தான் இருக்கும்.
ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இது எப்படி இருக்குது, இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். அப்போ இது வந்து எனக்கு வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைனாக இருக்கிறதுனால இது 90 டிகிரியாக இருக்கும். இது 90 மைனஸ் ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா இது ஆல்ஃபாவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம படம் போட்டாச்சு. இப்போ எனக்கு கியூங்கிற ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம ரிசால்வ் பண்ண வேண்டியிருக்கும் கரெக்டாக. ஸோ இதில் வந்து எனக்கு இங்கேயே ஒரு ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு, இங்கேயும் ஒரு ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இப்போ ரிசால்வ் பண்ணலாமா? ரிசால்வ் பண்ணதுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அதாவது இந்த லைன் கூட ஒட்டி மேக் பண்ணுற ஆங்கிளில் நம்ம என்ன போடுவோம், என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டபிள்யூங்கிறது ஆக்ட் ஆகுது. அப்போ டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்னு போடுவோம். இங்கே அதே மாதிரி சம்மந்தமே இல்லாத லைனில் என்ன போடுவோம், இங்கே ஆரோ போட்டு டபிள்யூ சைன் ஆல்ஃபாங்கிறது போடுவோமா? ஸோ போட்டாச்சு. இங்கே அதே மாதிரி கியூங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதை ஒட்டி உள்ள ஆங்கிள், ஓகேவா? இதை ஒட்டி உள்ள ஆங்கிள்னா இந்த இதாக இருக்கலாம், கியூ ஒட்டி உள்ள ஆங்கிள் இந்த லைனு. அப்போ இதில் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா கியூ காஸ் ஆல்ஃபாங்கிறது ஆக்ட் ஆகும். ஸோ சம்மந்தமே இல்லாத லைன்லாம் அப்போ இந்த லைனு. அப்போ இந்த லைனில் இன்னொரு ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகும், கியூ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இதை ஒட்டி இருக்க லைனால இதுக்கு டபிள்யூ காஸ் ஆல்ஃபா, இதுக்கு டபிள்யூ சைன் ஆல்ஃபா போட்டேன். அதே மாதிரி இது ஒட்டி உள்ள லைன் அப்படின்னா இது இங்கே கியூங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதை ஒட்டி உள்ள லைனில் கியூ காஸ் ஆல்ஃபா போட்டிருப்பேன். அதே மாதிரி சம்மந்தமே இல்லாத லைன்னா இந்த லைனு. ஸோ இந்த லைனில் என்ன போட்டிருக்கேன், கியூ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது இந்த சைடு போகிற ஃபோர்ஸஸ்லாம் சம் ஈக்குவல் டு இந்த சைடு போகிற ஃபோர்ஸஸ். ஸோ இந்த சைடு போகிற ஃபோர்ஸ்க்குள்ள சம் என்னது, மியூஆருங்கிற ஒரு ஃபோர்ஸ் போகுது, கியூ காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் போகுது. அப்போ மியூஆர் ப்ளஸ் என்ன வரும், மியூஆர் ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா டபிள்யூ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது வரும். டபிள்யூ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா மேலே ஆறுங்கிற ஃபோர்ஸ் மட்டும் போது, கீழே டபிள்யூ காஸ் ஆல்ஃபா கியூ சைன் ஆல்ஃபான்னு போது. அப்போ ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கியூ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ ரிசால்வ் பண்ணுறதுனா எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனால எனக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. ரிசால்விங் மியூ ஆர் ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு டபிள்யூ சைன் ஆல்ஃபா. செகண்ட் ஈக்குவேஷனும் அதே மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ தான் நான் எப்படி ரிசால்வ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொன்னேன். ஓகே, புட் 3 ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஆர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கிடச்சிருக்கா. ஸோ இந்த ஆர் வேல்யூவை நான் இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் போட்டிருக்கேன். இந்த போட்டிருக்கேன்னா போட்டு உள்ளே ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ மியூங்கிறது வெளியே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கும் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். மல்டிபிள் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எங்கெல்லாம் மல்டிபிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கியூ இருக்க டேம்லாம் காஸ் ஆல்ஃபா இருக்க டேம்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன், சைன் ஆல்ஃபா இருக்க டேம்லாம் ஒரு சைடு கொண்டு போயிருக்கேன். ஸோ இந்த 2 டேம்லேயும் காஸ் ஆல்ஃபா இருக்கும், இந்த 2 டேம்லேயும் சைன் ஆல்ஃபா இருக்கும். என்ன பண்ணியிருக்கேன், காஸ் ஆல்ஃபாலாம் ஒன் சைடு அண்ட் அனதர் சைடில் சைன் ஆல்ஃபா இருக்க டேர்ம்ஸ்லாம் கொண்டு போயிருக்கேன். ஸோ இந்த சைடு காஸ் ஆல்ஃபா இந்த 2 டேர்ம்லேயும் இருக்கிறதுனால காஸ் ஆல்ஃபாவை காமனாக எடுத்துகிட்டு மற்ற டேர்ம்ஸ் எழுதியிருக்கேன். இங்கே அதே மாதிரி சைன் ஆல்ஃபாவை காமனாக எடுத்துகிட்டு மற்ற டேர்ம்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா இது காஸ் ஆல்ஃபா கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. இந்த டபிள்யூ பை கியூ மியூ கியூங்கிறது இங்கே வந்துடும், இந்த ஆன்சர் இங்கே வந்துடும். ஓகேவா? இங்கே ஈக்குவல் டு 1ங்கிறத நானாவே அசியூம் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 ப்ரொபோர்ஷனும் ஈக்குவல் டு, ஸோ ஈக்குவல் டு சம் கேயாக இருக்கும். ஸோ கே ஈக்குவல் டு நான் 1ன்னு சொல்லி நானாவே அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஏன் இப்படி அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் புரியும். ஓகேவா? ஓகே, நான் இப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இந்த ஸ்டெப் உங்களுக்கு அதுக்கடுத்து சொல்கிறேன். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டபிள்யூ மியூ கியூ which is equal to இது which is equal to இந்த ஈக்குவேஷன் சொல்லியிருந்தேன். ஓகேவா? எப்படி சொன்னேன் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் எக்ஸாமுக்கு எழுத தேவையில்லை. எப்படி வந்திருக்கு உங்களுக்கு ஏன் வந்திருக்கு அப்படி சொல்லி புரியணும்னா, ஸோ அதுக்காண்டி நான் எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஏற்கனவே என்ன ரிலேஷன் தெரியும், காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 தெரியும். ஸோ அதுக்கு ரூட் எடுத்தாலும் என்ன தான் இருக்கும், 1 தான் இருக்கும். 2 பக்கமும் ரூட் எடுங்க. ஸோ அது 1 தான் இருக்கும். இப்போ காஸ் ஆல்ஃபாக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், which is equal to 1. ஸோ இந்த காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் மியூ கியூன்னு இருக்கும். So cos alpha equal to w minus mu q na cos squared alpha equal to the whole squared. Similarly இதில் இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், sin alpha equal to q plus mu w இருக்குமா. So q plus mu w the whole squared which is equal to 1. ஸோ இப்போ இதுக்கு ரூட் எடுத்தாலும் 2 பக்கமும் ரூட் எடுங்க. ஸோ ரூட் எடுத்தால் 1 தான் இருக்கும். இதை ஈக்குவேஷன் ஏன்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் பின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏயை பியால் டிவைட் பண்ணுங்கள். என்ன வரும், which is equal to divided by which is இது டிவைடட் பை இது ஈக்குவல் டு 1/1 ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த ரேஷியோ 1 தான் இருக்குது. ஏற்கனவே இந்த 2 ரேஷியோவும் நான் 1ன்னு எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு இது சேம் 1ங்கிறது தான் இந்த ரேஷியோவுக்கு எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இது எனக்கு மூணுமே என்னன்னு சொல்லி எழுதிக்கலாம், ஈக்குவல்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன் எப்படி கொண்டு வந்தேங்கிறது புரியுதா. ஸோ நான் எனக்கு தேவையான மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்னாலே அப்படி தான். ஸோ நம்மளுக்கு தேவையான வடிவத்துக்கு மாற்றிக்கிடலாம். ஸோ நான் எனக்கு தேவையான மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ எனக்கு 3 ரேஷியோமே ஒன்றா தான் இருக்குது. ஸோ 3 ரேஷியோமே எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் 1ங்கிறதுனால. ஓகேவா? ஸோ 3 ரேஷியோ ஈக்குவல்னு சொல்லி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ரேஷியோவை எனக்கு தேவையான வடிவத்துக்கு மாற்றிக்கிட்டு வரேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஸோ ரூட் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் கீழே உள்ளதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இதை a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி டேர்ம்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 2w மியூ கியூங்கிற இந்த இதுவும்
இந்த ப்ளஸ் 2w மியூ கியூ அப்படிங்கிறதும் கேன்சல் ஆகி எனக்கு மற்ற டேர்ம்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா W² இருக்க டேர்ம்ஸ்லாம் ஃபஸ்ட் எழுதிக்கிட்டேன். இதில் W² இங்கே இருக்குது, அதேமாதிரி இங்கே W²ங்கிறது இருக்குது, அதேமாதிரி இங்கே Q² இருக்குது, இங்கேயும் இந்த டேர்ம்லேயும் Q² இருக்குது. ஸோ இந்த டேர்மை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு W² இருக்க டேர்மில் இருந்து W² இருக்க அந்த 2 டேர்மில் இருந்தும் W² காமனாக எடுத்துக்கிட்டேன். சிமிலர்லி Q² இருக்க இந்த 2 டேர்மில் இருந்தும் Q² காமனாக எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு இந்த மொத்தமாக இது ரெண்டையும் ஒரு டேர்மாக பார்த்தோம் அப்படின்னா 1 + μ² அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ 1 + μ² அப்படிங்கிறத காமனாக வெளியே எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 + μ² அப்படிங்கிறத காமனாக வெளியே எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ 1 + μ² இன்ட்டு மீதி உள்ள டேர்ம் என்னது W² + Q². சிம்பிள் கால்குலேஷனாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் மல்டிபிளில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரூட்டை தனித்தனியாக பிரிச்சிடலாம். 1/√1 + μ² இன்ட்டு √W² + Q² சொல்லி பிரிச்சு எழுதியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா μ = tan λ அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறதுல நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு இது டாபிக் தான். ஸோ μ = என்னது tan λ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ 1/μக்கு பதிலாக இப்போ tan λ போடுங்க. tan² λங்கிறது எனக்கு கிடைக்கும். √1 + tan² λ √W² + Q² அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ என்னென்னா 1 + tan² θ = sec² θ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இங்கே லாம்டா இருக்குது. ஸோ 1 + tan² λ = sec² λ. ஸோ ரூட்டுக்கு உள்ளே இருக்க இந்த வேல்யூக்கு பதிலாக sec² λ அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ ரூட்டுக்குள்ளே sec² λ இருக்குது. அப்போ ரூட்டை விட்டு வெளியே வரும்போது எனக்கு வெறும் sec λ வரும். sec λ. ஸோ sec² λ இருந்து எனக்கு இப்போ sec λ வெளியே வந்துட்டு இந்த √W² + Q² அப்படிங்கிறத நான் அப்படியே தான் வச்சுட்டு வரேன். ஓகேவா? இப்போ நல்லா பாருங்கள். இப்போ உங்களுக்கு இது பார்த்தா நல்லா புரியும். இதில் பாருங்கள், எனக்கு இந்த டேர்ம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ எனக்கு என்ன டேர்மாக வந்திருக்கு அப்படின்னா 1 + sec λ/√W² + Q² வந்திருக்கு. therefore which is equal to இது which is equal to இதுவா? அப்போ இதிலேருந்து என்ன சொல்லிடலாம்? cos α = μ W - μ இருக்கா? ஸோ இப்போ cos α வேணும் அப்படின்னா இதை இந்த டேர்ம் கூட கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ இது எங்கே போயிடும்? அது கூட மேலே போயிருமா? ஸோ அந்த μ - W - μ³ divided by this term அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். அதே மாதிரி sin α அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ எனக்கு this term equal to இப்போ நான் கண்டுபிடிச்ச அந்த டேர்மும் இந்த டேர்மும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ sin α equal to அப்படின்னா இந்த கீழே உள்ள வேல்யூங்கிறது எனக்கு அங்கே கிராஸ் மல்டிபிளில் போயிருமா? ஸோ கிராஸ் மல்டிபிளில் போனால் எனக்கு என்ன வரும்? Q + μW/sec λ × W² + Q² அப்படிங்கிறது எனக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்க அந்த cos α வேல்யூவும் sin α வேல்யூவும் நான் ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1ல் எனக்கு எப்படி இருந்துச்சு? P = W/cos λ. அதுக்கடுத்தது எப்படி இருந்துச்சு? sin α cos λ மைனஸ் cos α sin λ அப்படின்ட்டு இருந்துச்சா? ஸோ இந்த sin ஆல்ஃபாக்கும் cos ஆல்ஃபாக்கும் பதிலாக நான் கொண்டு போய் எனக்கு கிடச்சிருக்க இந்த வேல்யூவை நான் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி LCM எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டெப் வந்துடும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணி LCM எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டெப் எழுத வேண்டாம். ஆனால் நேரடியாகவே இந்த ஸ்டெப் எப்படி வருதுன்னு சொல்லி தான் பாருங்கள். சீக்கன் லேம்டான்னு இருக்குது. அதாவது 1/sec λ அப்படின்னு இருக்குது. 1/sec λ இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? cos λன்னு சொல்லுவோமா? ஸோ 1/sec λ இருந்துச்சுன்னா அது cos λவாக போவோம். ஸோ இந்த cos λவும் இந்த sec λவும் எனக்கு என்ன ஆயிரும்? அதாவது இது cos λவாக போகிறதுனால cos λ கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு நேரடியாகவே எந்த ஸ்டெப் வந்துடும்னா இந்த காசும் இந்த சீக்வனும் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேன்சல் ஆகிறதுனால என்ன வந்துடும்? W/√W² + Q². இந்த டைம் அப்படியே உள்ள மட்டும் எழுதிக்கோங்க. Q cos λ ப்ளஸ் μW cos λ. சிமிலர்லி இந்த sin λவையும் மைனஸ் sin λன்னு இருக்குமா? ஸோ மைனஸ் sin λவை இந்த உள்ள டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இதே ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா Qவில் டேர்ம்ஸ்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணிக்கிட்டுதேன். நெக்ஸ்ட்டு Wங்கிற Q வர டேர்ம்ஸ்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணுதேன். W வர டேர்ம்ஸ்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணுதேன். நெக்ஸ்ட் அந்த Q வர டேர்மில் இருந்து Qவை காமனாக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் W இன்வால்வ் ஆகிற டேர்மில் இருந்து Wவை காமனாக எடுத்துக்கிட்டேன். Wவை காமனாக எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மியூங்கிற இது எனக்கு இன்வால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. மியூ ஈக்குவல் டு tan λ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஸோ மியூக்கு பதிலாக tan λ அப்படிங்கிறத போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா tan λ ஈக்குவல் டு என்ன போட்டுடலாம்? sin λ/cos λ அப்படிங்கிறது போட்டுடலாம். ஸோ sin λ/cos λங்கிறது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ நம்ம இதிலேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த cos λவும் இந்த cos λவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன இருக்கும்? sin λ மைனஸ் sin λ which is equal to 0. அப்போ W × 0 இந்த டேர்ம் ஃபுல்லாகவே எனக்கு 0 ஆயிரும். கரெக்டாக எனக்கு LCM எடுக்காமலே இதுக்கு 0 வந்துடும். பட் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா LCM எடுத்து பண்ணியிருக்கேன். இது அடி கொடுக்காம நான் LCM எடுத்து கொண்டு போயிருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி முடித்தாலும் தப்பு இல்லை. என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த cos λ அடி கொடுத்து இது 0 அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்து இந்த டேர்ம் இதிலே கட் பண்ணி விட்டுறலாம்.
இன்கேஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மொத்தமாக இதுக்கு எல்சிஎம் எடுத்திருப்பேன். அது பாருங்கள், உங்களுக்கு எந்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காஸ் லாம்டாங்கிறத மொத்தமாக எல்சிஎம் எடுத்துக்கிட்டேன். அப்போ கியூ பை இங்கே எனக்கு என்ன வரும்னு பாருங்கள், இந்த காஸ் லாம்டாங்கிறது எனக்கு இங்கே போகுமா, அப்போ காஸ் ஸ்கொயர் லாம்டாங்கிறது இங்கே வரும். இங்கே அதேமாதிரி இங்கே ஏற்கனவே எனக்கு ஒன்றுமே வராது. இங்கே என்ன வரும் எனக்கு, இங்கே அதே மாதிரி எனக்கு ஒரு மைனஸ் சைன் லேம்டா இன்ட்டு இந்த காஸ் லேம்டாங்கிறது இங்கே போகுமா. ஸோ மைனஸ் சைன் லேம்டா காஸ் லேம்டா அப்படிங்கிறது போயிருக்கும். ஸோ நான் அதே மாதிரி எழுதியிருக்கேன், கியூ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் லேம்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் லேம்டா ப்ளஸ் டபிள்யூ இன்ட்டு காஸ் லேம்டா சைன் லேம்டா மைனஸ் சைன் லேம்டா காஸ் லேம்டா. ஸோ நான் இந்த இடத்துல அடி கொடுத்து நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த போன ஸ்டெப்லேயே கேன்சல் பண்ணி 0ன்னு சொல்லி போட்டாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ எனக்கு இப்போ இந்த டேம் போயிட்டு அப்போ எனக்கு என்ன இருக்கும், டபிள்யூ இன்ட்டு கியூ காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் லேம்டா பை காஸ் லேம்டா இன்ட்டு இந்த டேம் இருக்குமா, திஸ் டேம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இப்போ என்ன எழுதிடலாம், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இப்போ காஸ் ஸ்கொயர் லேம்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் லேம்டாக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், 1ங்கிறத போட்டுடலாம். அப்போ என்ன வரும், டபிள்யூ கியூப் பை நெக்ஸ்ட்டு இதுக்கு பதிலாக இந்த டேம் மட்டும் இருக்காது, ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி இருக்கும். காஸ் லேம்டா ரூட் ஆஃப் டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இருக்குமா. ஸோ 1 பை காஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு சீக்கன் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். ஸோ 1 பை காஸ் லேம்டாக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், சீக்கன் லேம்டா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ டபிள்யூ கியூ சீக்கன் லேம்டா பை ரூட் ஆஃப் டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். ஸோ எனக்கு பிங்கிறது எனக்கு இந்த வேல்யூவாக இருக்குது. ஸோ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணோம். ஸோ ரூட்டை கேன்சல் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக எனக்கு விறுவிறுன்னு சம் செய்ய முடியும். ஸோ ஃபாஸ்ட்டாக சம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால ரூட்டை கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ ரூட்டை கேன்சல் பண்ணதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணால் இங்கே எனக்கு பி ஸ்கொயர் வரும், இந்த சைடு டபிள்யூ ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் லேம்டா பை இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி எனக்கு என்ன வந்திருக்கும், டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் வந்திருக்கும். ஸோ இதை நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், பி ஸ்கொயர் இந்த ரெண்டு டேமுக்கு உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ மல்டிபிள் பண்ணி எழுதிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டபிள்யூ ஸ்கொயர் வரதெல்லாம் ஒன் சைடு கலெக்ட் பண்ணுறேன், கியூ ஸ்கொயர் வரதெல்லாம் ஒன் சைடு கலெக்ட் பண்ணுறேன். ஸோ கியூ ஸ்கொயருங்கிறது இந்த ஒன் டேம் தான். ஸோ இது அங்கேயே இருக்கட்டு, இந்த ரெண்டுலேயும் டபிள்யூ ஸ்கொயர் இன்வாய் இருக்கிறதுனால இந்த டேம் அங்கோடி கொண்டு போயிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஸ்டெப் வந்திருக்கும். ஸோ நம்ம எப்போ பண்ணுற மாதிரி டபிள்யூ ஸ்கொயருங்கிறது வர டேமில் இருந்து டபிள்யூ ஸ்கொயர் காமனாக எடுத்துக்கிட்டேன். காமனாக எடுத்த பிறகு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டபிள்யூ ஸ்கொயரை மட்டும் ஒன் சைடு வச்சுக்கிட்டு, பிகாஸ் எனக்கு டபிள்யூங்கிறது தான் தேவைப்படுது. ஸோ டபிள்யூ ஸ்கொயரை மட்டும் நான் ஒன் சைடு வச்சுக்கிட்டேன், அனதர்லாம் கீழே கொண்டு போயிருந்தேன். ஸோ கீழே கொண்டு போய் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு தேவையானது ரிசல்ட் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, வெயிட் ஈக்குவல் டு சம் வேல்யூ அப்படின்னு தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு டபிள்யூங்கிறது தான் தேவைப்படுது. ஸோ ஹோலாக ரூட் எடுத்துருங்க. ஸோ ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே பி கியூ பை ரூட் ஆஃப் கியூ ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் லேம்டா மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். எனக்கு இதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாகவே ப்ரூஃப் பண்ணியாச்சு. என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரெண்டு கேஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஒரு ஃபோர்ஸ் அலாங்காக ஆக்ட் ஆகுது, அந்த பிளேனில் அலாங்காக பிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இன்னொன்று கியூங்கிற ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு கேஸில் இருந்தும் நான் ரெண்டு விதமாக, அதாவது என்ன கண்டுபிடிக்கேன், பிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன கண்டுபிடிக்கேன் அப்படின்னா சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ஃபஸ்ட்டு கேஸ் 1ல் கிடச்ச அந்த பியில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தேவையான டபிள்யூ ஸ்கொயர்டுங்கிறது கிடைக்கும். ஸோ பட் நம்மளுக்கு தேவையானது டபிள்யூ அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ஆன்சர் எனக்கு கிடச்சிரும். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வேறு. மறக்காமல் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் அந்த சம் நான் விட்டு வச்சுருக்கதை அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னு எக்ஸாம் புரிஞ்சுது அப்படின்னா எக்ஸாமில் இதை புரிஞ்சு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். புரியல எதுவும் கமெண்ட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.